விட்டு கேக்கு. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். ஓகே, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். ரைட் பிள்ளைகள், இன்னைக்கு யாரும் நியூ ஜாயின் இருக்கீங்களா? ஆமா சார். புதிதாக வந்து யாருமா இருக்குது? பேர் என்ன? தர்ஷிகா சார். ஓகே, தர்ஷிகா எங்க இருக்கீங்க? எங்க இருந்து வாரீங்க? கண்டி சார். கண்டில தெரிஞ்சது சார். ஓகேமா, ஓகே. தர்ஷிகா சொல்றோம். வேற யாருமா? சஸ்பின் சார். சஸ்வினி எங்க இருந்துமா வாரீங்க? சஸ்வினி இல்ல சார், சஸ்பின். சஸ்வின் எங்க இருந்து வாரீங்க? கோயில் வவுனியா சார். ஓகே தம்பி, உங்களை நினைச்சு கொள்றோம். அப்புறம் வேற யாரும் இருக்கா இன்னைக்கு நியூ ஜாயின்? வேற யார் இருக்கா? புதிதாக இன்றைய தினம் வந்தவங்க யார் இருக்கீங்க வேற? இல்லையா? ஓகே பிள்ளைகள், ஓகேமா, ரைட். அப்ப நம்ம இன்றைய தினம் நம்ம பாடத்துக்குள் வரலாம். கடந்த வகுப்புல நம்ம பார்த்த விடயம் தொடர்பா ஞாபகம் இருக்குதா? யாருக்காச்சும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம், என்ன விடயங்கள் பார்த்தோம்? ஒரு கதை பார்த்தேன். ஒரு கதை ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ் சார். குட்டி சியாமாவின் தியாகம். ரைட், அந்த கதையில உள்ள ஒரு சில விடயங்கள் சொல்லுங்க பாப்போம். அதுல நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம்? அந்த கதையில இருந்து நம்ம என்ன விடயங்களை உதவி செய்யற பிள்ளை. ஓகே, வேற பணம் சேமித்து வைத்திய சின்ன சேமிப்பான இருக்க எல்லாரும் சொன்னாங்க. பிள்ளைகள் ஒவ்வொருத்தரா சொல்லணும். குட் ஈவினிங். நீங்க பேசுறது விளங்குது இல்ல பிள்ளைகள்? நீங்க ஒவ்வொருத்தரா மைக் கவுண்ட் பண்ணி பேசுங்க, ஏன்னா எல்லாம் பேசும்பொழுது நமக்கு விளங்காது. இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்களா? ஓ சார். ஓகே தம்பி, எங்க இருந்து வாரீங்க? பசியால. ஓகே தம்பி, ஓகே, ரைட். உங்களை எல்லாம் நினைச்சு கொள்றோம். ரைட், நம்ம இன்றைய பாடத்துக்குள் வரலாம். கடந்த வகுப்புல வந்து குட்டி சியாமாவின் தியாகம் அப்படிங்கிற ஒரு பாடப்படப்ப பார்த்தோம். இப்போ அதுல நம்ம நிறைய விடயங்களை கலந்துரையாடினோம். இன்றைய தினம் பார்க்கலாம் பிள்ளைகள், உங்களின் சுய அடையாளம் தொடர்பாக பார்க்கலாம். ரைட், உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? எஸ் சார். அந்த ஸ்கிரீன்ல என்ன விளங்குதா சார்? கைரேகைகள். ரைட், கைவிரல் அடையாளங்கள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சொன்னா பெருவிரல் அடையாளமும் இருக்கு. என்ன? எஸ் சார். ஓகே, இந்த எல்லாருடைய கைவிரல்களும் அதே போல ரேகை, இந்த பெருவிரல் அடையாளம் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு? இல்ல சார், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார். எஸ் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்ன? எஸ் சார். எஸ் சார். இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த பாருங்க, கைரேகை அடையாளம் காணப்படுது. ஆனா வெளியில பார்க்கும்பொழுது எல்லா ரேகைகளும் எல்லா கைரேகையும் ஒரே மாதிரி தான் காணப்படுது. என்ன?
எஸ் சார். ஆனா அந்த பெருவிரல்ல பாருங்க, அந்த ரேகை அடையாளம் சற்று வித்தியாசப்பட்டிருக்கு. என்னம்மா? எஸ் எஸ் சார் சார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ளலாம்? சார் அது வந்து ரேகை அடையாளங்களும் வித்தியாசப்படுகிறது. ஒவ்வொருத்தர ரேகை அடையாளங்களும் வேறு வேறா இருக்கும் சார். ஒவ்வொருத்தருடைய ரேகை அடையாளங்களும் வேறுபடும் சார். என்னம்மா? இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு அடையாளம் சார். வேறுபடும். ஏன்னா ஒவ்வொருடைய கைரேகை அடையாளம் என்ன செய்யுது, இங்க வேறுபடுறத நம்ம வந்து பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ ஒவ்வொருத்தருடைய கைரேகை அடையாளங்களும் வேறுபடும். பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா கைகளும் ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் தனித்தனியா நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது என்ன செய்யுது, அந்த கைரேகை அடையாளங்கள் வேறுபடுறத பார்க்கலாம். சரியா? ரைட். பாருங்க, அப்ப நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து ஒரு மனிதன் பிற மனிதனிலிருந்து வேறுபட்டவர். இப்ப வெளி தோட்டத்துல பார்க்கும் பொழுது எல்லா மனிதனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பார்க்கலாம். அடுத்து எல்லா கைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அளவுகள்ல சில வித்தியாசம் இருக்கும். ஆனால் என்ன செய்யும், இந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டவர் என்பதை காட்ட பயன்படுத்தப்படுற உத்திகள், காட்ட பயன்படுத்தப்படுற விடயத்தை நம்ம சொல்லுவோம் வந்து எனது இந்த கைரேகை அடையாளம். அதே போல பெருவிரல் அடையாளம். இப்ப என்ன செய்யலாம், ஒருவருடைய கையொப்பம், அவருடைய கையொப்பத்தை கூட என்ன செய்யலாம், அதே மாதிரி இன்னொருத்தரால போட முடியுமா இல்லையா? முடியும் சார். ஆனா இந்த ரேகை அடையாளத்தை மாத்த முடியுமா? முடியாது சார். ரேகை அடையாளம் வந்து மாறுபடாது. சரியா பிள்ளைகள்? இப்ப உங்களோட கைரேகை அடையாளம் வந்து உங்களுக்கு உரியது மாத்திரம், உங்களுடைய தனி அடையாளம். உங்களுடைய நண்பர்கள், தம்பி, அவங்களுக்கு இருப்பது பாத்தீங்கன்னு சொன்னா வேறுபடும். பிள்ளைகள் ரைட். அப்ப பாருங்க, ஒரு மனிதன்றது இந்த பிற மனிதன், ஏன்னா ஒரு மனிதன் பிற மனிதனிலிருந்து வேறுபட்டவர் என்பதை காட்ட பயன்படுத்தப்படுகின்ற உத்திகளை தான் நம்ம பார்ப்போம். வந்து ஒண்ணு கைரேகை அடையாளம், மற்றது பாத்தீங்கன்னா பெருவிரல் அடையாளம், அடுத்து DNA பரிசோதனை. இது 3 மூலமா தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மனிதர்களை வந்து நம்ம ஒரு மனிதர்ல இருந்து இன்னொரு மனிதர் வேறுபட்டவர் என்பதை காமிக்கலாம். சரியா? ரைட். அப்ப நீங்களும் என்ன செய்யலாம், உங்களோட கைரேகையை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒரு இங்க் பேட்ல உங்களோட கைரேகையை நல்லா அமர்த்திட்டு நீங்க என்ன செய்யலாம், ஒரு வெள்ளைத்தாள்ல உங்களோட கைரேகையை நீங்க நாங்க ஸ்கூல்ல பார்த்தோம் சார். ரைட். வேறுபடுமா இல்லையா? வேறுபடும். ரொம்ப வித்தியாசம் சார். ஓகே. அதுதான் ஒரு வகுப்புல 40 பேர் இருந்தா 40 பேருடைய கைரேகையும் 40 பேருடைய பெருவிரல் அடையாளமும் 40 இருக்கும். ஒருத்தருடன் என்ன செய்யாது, அது ஒத்து போகாது என்பதை நீங்க பார்க்கலாம். சரியா? அப்ப முதல்ல நம்ம பார்த்த விடயம் வந்து 3 பேர்த்தோட பெருவிரல் அடையாளம். அது 3ம் எப்படி இருந்துச்சு, 3 விதமா இருந்த நம்ம வந்து என்ன செய்யலாம், பார்க்க கூடியதா நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்து பார்க்கலாம் பிள்ளைகள். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த DNA, இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒவ்வொருவருக்கு உரியது. சரியா? அதாவது DNA பரிசோதனை பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குற்றம் புரிந்தவர் இருப்பாதானே, அந்த குற்றம் புரிந்தவர்கள் அடையாளம் காண்பதற்காகத்தான் இந்த DNA பரிசோதனை வந்து தற்காலத்துல நடத்தப்படுகிறது. நீங்க செய்திகள்லையும் கேட்கலாம். சரியா பிள்ளைகள்? நீங்க பார்க்கலாம் வந்து இந்த திருட்டு சம்பவம் நடைபெறும் பொழுது, சரியா, அப்ப அந்த நேரம் வந்து திருடன அடையாளம் காண்றதுக்கு என்ன செய்வாங்க, கைரேகையை பயன்படுத்துவாங்க சார். இந்த கைரேகையை அந்த கைரேகையை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அவருடைய கைரேகையை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. இப்ப திருடர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளால வந்து அவர் வந்து எப்ப நினைச்சுக்கலாம் எந்தெந்த இடங்கள்ல அவருடைய கையை வைத்திருந்தாரோ அந்த இடங்கள் என்ன செய்யும், அவருடைய கைரேகை இருக்குமா இல்லையா? ரைட். அப்ப அந்த கைரேகையை வச்சுதான் என்ன செய்வாங்க, அந்த திருடரை வந்து அடையாளம் காண்பதற்கு இலகுவா நம்ம பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? சரி சார். அதே போல பாருங்க DNA பாத்தீங்கன்னு சொன்னா
எனது இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா குற்றம் புரிந்தவர்கள் வந்து அடையாளம் காண்பதற்காக தான் இந்த டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அப்போ நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் என்ன சொல்லுது, ஒவ்வொரு தனியவரும் வித்தியாசமான தோற்றங்களையும் குணவியல்புகளையும் கொண்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்துது. உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு நபரும் பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான என்ன தோற்றத்தையும் குணவியல்புகளையும் கொண்டவர்கள் என்பதை வந்து இந்த விஞ்ஞான ரீதியாக இந்த ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றது. ஓகேவா? ஓகே சார். ரைட். அப்ப ஒரு மனிதனை வந்து இன்னொரு மனிதன்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கான அந்த உத்திகள் தான் பார்த்தோம். அந்த உத்திகள் 3. ஒன்னு கைரேகை அடையாளங்கள், 2வது பெருவிரல் அடையாளங்கள், 3வது டிஎன்ஏ பரிசோதனை. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகேம்மா. அப்ப நீங்களும் உங்களுக்கு பாடசாலைகள்ல உங்களோட கைரேகையை நீங்க பார்த்தவர்கள் ஓகே, இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், ஒரு இங்க் பேட்ல நீங்க உங்களோட கைரேகையை அமர்த்தி ஒரு வெள்ளைத்தாள்ல வந்து நீங்க பதிப்பதனூடாக உங்களோட கைரேகை நீங்க வந்து பார்த்து கொள்ளலாம். அதே போல உங்களோட நண்பர்கள், உங்களோட வீட்டில் உள்ள உங்களோட தம்பி என்ன அவங்களையும் நீங்க அந்த பதித்து பார்க்கலாம் எவ்வாறு இருக்கின்றது என்று நீங்க வேறுபடுத்தி கொஞ்சம் உங்களுக்கு அதில் உள்ள வேறுபாடை அவங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரி நான் பாப்போம். ரைட். அப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சா? விளங்குச்சு சார். எஸ் சார், விளங்குச்சு சார். ரைட். நம்ம அடுத்த பாப்போமா, இந்த குடும்ப அங்கத்தவராக இருக்கும் பொழுது விளங்குதா? இந்த குடும்ப அங்கத்தவராக இருக்கும் பொழுது நாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விருத்தி அடைய வேண்டிய நல்ல பண்புகள். பிள்ளைகள், ஒரு குடும்ப அங்கத்தவராக நம்ம இருக்கும் பொழுது உங்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விருத்தி அடைய வேண்டிய நல்ல பண்புகள் தொடர்பா கொஞ்சம் நம்ம வந்து பார்ப்போம். என்னென்ன பண்புகள் பிள்ளைகள்? கொஞ்சோட மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யுங்க, அந்த மைக்கை ஆன் பண்ணி நீங்க பேசலாம், விடைகளை கூறலாம். சரியா? ரைட். இப்போ முதலாவது வந்து நம்ம கைரேகை மற்றும் பெருவிரல் டிஎன்ஏ பரிசோதனைகளை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் வந்து ஒரு குடும்ப அங்கத்தராக இருக்கும் பொழுது, ஒரு குடும்பத்துல நீங்க ஒரு உறுப்பினராக இருக்கும் பொழுது உங்களிடத்தில் விருத்தி அடைய வேண்டிய நல்ல பண்புகள். பாருங்க பிள்ளைகள், சொல்லுமா, ஒரு குடும்ப அங்கத்தவராக இருக்கும் பொழுது உங்களிடம் விருத்தி அடைய வேண்டிய நல்ல பண்புகள் என்னென்ன? பேசணும். நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளல், தீயவற்றை தவிர்த்துக் கொள்ளல். ஓகே, இதுல எல்லாம் முதியோரின் கருத்துக்களை எதிர்த்து பேசக்கூடாது. நல்லவற்றை மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல், தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுதல், இயலாமையை அறிந்து கொண்டு அதனை விட்டுவிட முயற்சி. ஓகேமா, ரைட். அப்ப பார்க்கலாம் பிள்ளைலாம் கொஞ்சம் பார்ப்போம் வந்து. ரைட், பெரும்பாலும் சொல்லியிருந்தீங்க. முதலாவது பாருங்க, நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளணும், அது மிக முக்கியமானது. அதே மாதிரி என்ன செய்யணும், தீயவற்றை வந்து தவிர்த்து கொள்ளணும். நமக்கும் நமது குடும்பத்துக்கும் என்னென்ன விடயங்கள்ல என்ன செய்யும் நல்லதோ அவற்றை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள், இப்ப நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா உதாரணம் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன விடயங்கள் சொல்லலாம் நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளல்? சொல்லுங்கம்மா. சார், பெரியோரின் கருத்துக்கு மதிப்பளித்தல். பெரியோருடைய சொல்லுக்கு, அதாவது அவனோட கருத்துக்கு மதிப்பளித்தல், அது ஒரு நல்ல விடயம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளணும், அப்படித்தானே? ஏற்றுக்கொள்ளணும் சார். ரைட். வேற
குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருத்தல். தாய் குடும்பத்தில் தந்தைகளுக்கு மதிப்பளித்தல். ரைட், தாய் தந்தையருக்கு மதிப்பளித்தல். அதே போல குடும்பத்துல எதிர்த்து ஒற்றுமையா பேசக்கூடாது. மதிப்பளித்தல். ஆசிரியர் சொற்படி கேட்டல். ஆசிரியர் சொற்படி ரைட். பாக்குறோம், குடும்பம் தான் பாக்குறோம். இருந்தாலும் அந்த கருத்து ஓகே, ஆசிரியர் சொற்படி மதிப்பளித்தல் சொல்றோம். ரைட், பரவாயில்ல, ஏத்துக்கோமே. வேற பெரியோருக்கு மதிப்பளித்தல். பெரியோர் முதியோருக்கு மதிப்பளித்தல். வேற பிள்ளைகள் தாய் தந்தை கேட்டு நடத்தல். பாதுகாப்பு மற்றும் அரவணைப்பு கொடுத்தல். என்னம்மா? பெற்றோர்களுக்கு உதவி செய்தல். தாய் தந்தையர்களின் சொற்பேச்சை கேட்டு நடத்தல். தாய் தந்தையருடைய சொல் பேச்சை கேட்டு நடத்தல். ஓகே, வெரி குட். அப்ப நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளல். பெரியவர்களுக்கு அரவணைப்பு காட்டுதல். வயது முதிர்ந்தோருக்கு அரவணைப்பு காட்டுதல், அன்பு அரவணைப்பு காட்டுதல். ரைட். அப்ப நீங்க அதிகமான நல்ல விடயங்களை சொல்லிருக்கீங்க. பிள்ளைகள் நம்ம குடும்பம் தான் பாக்குறோம், குடும்ப அங்கத்தவர் தானே பாக்குறோம். இப்ப ஆசிரியர் மதிப்பது வந்து நல்ல விடயம் தான், நல்ல விடயம் தான். இருந்தாலும் நம்ம பாக்கணும் இப்ப குடும்ப அங்கத்தரா நம்ம இருக்கும் பொழுது. ரைட். அப்ப நம்ம நிறைய விடயங்கள் சொன்னோம். சொல்லுங்கம்மா. அன்பு காட்டுதல். என்னம்மா? தம்பி தங்கைக்கு அன்பு காட்டுதல். நம்மளோட சகோதரர்களுக்கு, தம்பி தங்கையர்களுக்கு ரைட் அன்பு காட்டுதல், அவரோட அன்பா இருத்தல். ரைட். அப்ப நிறைய விடயங்களை நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அதாவது நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளல், அன்பா இருக்குது, பெற்றோருக்கு சொல்படி நடப்பது, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சகோதரர்களுக்கு மதிப்பு கொடுத்தல், அதே போல முதியவர்களை மரியாதை செலுத்தல், சொற்படி நடத்தல், இப்படி நல்ல விடயங்கள் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ரைட். அப்ப நம்ம என்ன செய்யணும், அடுத்து பார்ப்போம், இந்த தீயவற்றை தவிர்த்து கொள்ளல். அப்ப தீயவைன்னு சொன்னா இது சொல்லலாம். சண்டை பிடிக்காமல் இருத்தல் சார். யார் கூடமா? குடும்ப உறுப்பினர் மத்தியில வந்து சண்டை பிடிக்காம, கருத்து முரண்பாடாம இருத்தல். ஓகே. அடுத்து எதிர் பேசாம இருத்தல். நீங்க பேசுற கிளியர் இல்லாம இருக்குமா? வேற கவரேஜ் இல்லாம இருக்கும் போல பேச கிளியரா விளங்குதுலமா? ரைட். வேற இப்ப நல்லவற்றை நிறைய சொன்னீங்க. என்னப்ப? மது அருந்துவதை தவிர்த்தல். ஓகே. அது நீங்க சின்னாக்கள் தானே. நீங்க இப்ப குடும்பங்கத்தை ரைட் நிறைய இருக்கு. அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல், அது ஒரு தீய பண்பு. அப்ப அதுகளை தவிர்த்து கொள்ளணும். சரியா? கட்டாய சொல்படி கேட்கணும். முதியவர்களுக்கு நம்ம முதல்ல பார்த்தா மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருத்தல், நேரத்தை நம்ம கடமையை ஒழுங்காக செய்யாது இருத்தல், விளங்குதா? பாடசாலைக்கு செல்லாமல் இருத்தல், இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், தீயவைகளோட சேர்ந்தது. அத்தகைய பண்புகளை, அதாவது நமக்கும் நம்மளுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கும் தீமையினை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். நமக்கும் நமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்மையினை செய்யக்கூடிய, நன்மை தரக்கூடிய விடயங்கள் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்ப குடும்ப அங்கத்தவரா இருக்கும்பொழுது 2 விடயம் மிக முக்கியமானது. ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அதை நம்ம நல்லவற்றை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நாம பழக வேண்டும், மிக முக்கியமானது. அப்ப அதை கலந்துரையாடணும். 2வது பார்க்கலாம், தீயவைகள். நமக்கும் நமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனது தொந்தரவுகள் அல்லது தீமையினை ஏற்படுத்தக்கூடிய சில விடயங்களை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். சரியா? ரைட். அடுத்து பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இயலாமையை அறிந்து அதனை விட்டுவிட முயற்சித்தல். ரைட். சரியா? இதை பார்க்கலாம். நமக்கு என்ன செய்ய இயலுமோ பிள்ளைகள் அந்த விடயங்களை அறிஞ்சு கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம செயற்பட பழகி கொள்ள வேண்டும். 3வது விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்தல். இது மிக முக்கியமானது. சில பேர் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா
சில பேர் கேட்க மாட்டாங்க. விளங்குதா? மற்றவருடைய கருத்தை என்ன செய்ய மாட்டாங்க, செவி மடுக்க மாட்டார்கள். தங்களுடைய கருத்துக்களை மட்டுமே என்ன செய்வாங்க, முன்னிலைப்படுத்தி பேசுவார்கள். அப்ப அந்த விடயத்தை நம்ம தவிர்த்து கொள்ளணும். நாம் பேசும்பொழுது மற்றவர் எவ்வாறு நம்முடைய கருத்துக்கு மதிப்பளித்து செவி மடுக்கின்றாரோ அதே போல மற்றவர்கள் பேசும் பொழுதும் நம்ம என்ன செய்யணும், அவருடைய கருத்துக்கு மதிப்பளித்து செவிசாய்க்க பழக வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பண்பு. சில வேளைகள்ல மற்றவர் பேசும் பொழுது அவர் கருத்துக்களை பரிமாறும் பொழுது நாம் கேட்காவிட்டால், நாம் செவிசாய்க்காவிட்டால் என்ன செய்யும், ஏன்னா அங்கன சில முரண்பாடுகளை தோற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும். ஓகே பிள்ளைகள், விளங்குச்சாமா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல், இது மிக முக்கியமானது. விளங்குதா பிள்ளைகள்? இப்ப குடும்பத்துல தலைவர் யார் இருப்பா? அப்பதான் குடும்பத்தினுடைய தலைவர், தந்தை. ரைட். அப்ப என்ன செய்யணும், ரைட், தந்தை இருப்பாரு. ரைட். அப்ப அவருடைய தலைமைத்துவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டுப்படணுமா இல்லையா? கட்டுப்படும். தாய் தந்தையுடைய சொற்படி நடப்பதற்கு நாம் என்ன செய்யணும், தயாராக இருக்கணும். சில வீடுகளில் நம்ம பார்க்கலாம், பிள்ளைகள் ஸ்கிரீன்ல கீழே வேண்டாம், சரியா? சில வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, இல்ல சித்தப்பா சித்தி மாமா மாமி இப்படி இருப்பாங்க. அதாவது கூட்டு குடும்பத்துல இவ்வாறான உறவுகள் இருப்பார்கள். அப்ப அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் பழகிக்கணும். தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுற அதே நேரம் என்ன செய்யணும், ஏனையவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மையை நம்ம என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்தில் நீங்க ஒன் பண்ணி பேசலாம், மற்ற நேரம் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அதை விட மேலதிகமா பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா பொறுமையுடனும் சுய ஒழுக்குடனும் கௌரவத்துடனும் நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பொறுமையுடன் சில விடயங்களை நம்ம என்ன செய்யணும், பொறுமை காக்க வேண்டும். அதே போல சுய ஒழுக்கு, சுய கௌரவம், நமக்குரிய சுய கௌரவம் சுய ஒழுக்கோடு நடந்து கொள்ளவும் நம்ம பழக வேண்டும். சரியா? அடுத்து நமக்கு கிடைக்க வேண்டியதை பெற்றுக்கொண்டு நமது கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். மேலதிகமா பார்க்கலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய விடயங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த நமது கடமையை சரிவர செய்ய வேண்டும். அப்ப இந்த விடயங்கள் தான் நம்ம பார்க்கலாம். குடும்ப அங்கத்தவர் அப்படிங்கிற ரீதியில நாமும் அந்த குடும்பத்துல ஒருவரா இருக்கின்றோம். நம்ம கிட்ட என்ன செய்யணும், விருத்தி அடைய வேண்டிய நல்ல பண்புகள். ஓகே பிள்ளைகள்? அப்ப இத்தகைய பண்புகள் உங்ககிட்ட இருக்குதா? என்னமா? ஓகே, வெரி குட். அப்ப இந்த பண்புகள் நம்ம என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொள்ளணுமா வேணாமா? வளர்த்து கொள்ள வேண்டும். ரைட். அப்ப என்ன செய்யணும், இப்ப இந்த விடயங்கள் நம்ம என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டும். சில விடயங்கள் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம், அத்தகைய விடயங்களை நம்ம என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து சில விடயங்கள் நம்மிடம் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் இருக்கும். உதாரணமா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், முன்கோபம், சிறு சிறு சண்டைகள் பிடித்தல், விட்டு கொடுக்காமை, இத்தகைய பண்புகள் தான் என்ன செய்யணும், அதெல்லாம் தவிர்த்து கொண்டு ஒரு குடும்பத்துடன் இணைந்து வாழும் பொழுது நாம் என்னென்ன விடயங்களை பின்பற்றணுமோ அந்த விடயங்களை நம்ம வந்து கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். ஓகேவா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அப்ப இதுவரையும் பார்த்த இந்த 2 விடயங்கள் உங்களுக்கு விளங்குனுச்சா? முதலாவது என்ன விடயம் பார்த்தோம்? முதலாவது ஒரு மனிதன் எப்படி வேறுபடுறாங்கிறத பார்த்தோம். இல்லம்மா, அதற்கு முதல்ல பார்த்தோம், நம்ம 2 விடயம் பார்த்தோம். ஒண்ணு வந்து ஒரு மனிதன் என்ன செய்யறோம்,
இன்னொரு மனிதன் வந்து எவ்வாறு வேறுபட்டு காட்ட பயன்படுத்துகின்ற உத்தி தொடர்பா பார்த்தோம். அப்ப அதுல என்ன விடயங்கள் பார்த்தோம்? கைரேகை அடையாளங்கள், பெருவிரல் அடையாளங்கள், பெருவிரல் அடையாளங்கள், டிஎன்ஏ பரிசோதனை. பரிசோதனை. ஓகேமா ரைட். அப்ப ஒரு மனிதன்ல இருந்து இன்னொரு மனிதனை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு 3 உத்திகள். அதாவது ஒண்ணு கைவிரல் அடையாளம், அதே போல பெருவிரல் அடையாளம், அடுத்து டிஎன்ஏ பரிசோதனை. அப்ப இதை பார்க்கலாம் வந்து உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவரிடமிருந்து ஏன்னா வித்தியாசமானவர் அல்லது பார்த்தீங்கன்னா அவரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுறாங்க. அதாவது வெளி தோற்றத்தை வச்சு இல்லாம நிஜமாவே அவரை வேறுபடுத்தியவர் என்ப பார்க்கக்கூடிய விடயம் தான் பார்க்கலாம் அந்த கைவிரல் அடையாளமும் பெருவிரல் அடையாளமும். அப்ப எல்லாருடைய கைரேகையும் பெருவிரலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட ரேகை அமைப்பு ஏன்னா அது வித்தியாசமானது. ரைட். அடுத்து பார்த்த வந்து இந்த டிஎன்ஏ பரிசோதனை. இதுவும் பார்க்கலாம். நீங்க பெரும்பாலும் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்காக என்ன செய்யும் இந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படும். சரியா? அப்ப இந்த 3 விடயங்களை மையப்படுத்தி சொல்றாங்க. சார் நான் ஊருக்கு போகிட்டேன், என் கையை ஒரு மிஷினுக்குள்ள அனுப்பி ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சு சேர்ச் பண்ணாங்க சார். அப்ப என் கையோட ரேகை ஸ்கிரீன்ல காட்டிச்சு. எங்க போகிறப்ப? துபாய்க்கு போகிட்டு சார். ரைட். வெளிநாடுகள்ல நீங்க போகிற கட்டாயம் என்ன செய்யப்படும்? உங்களோட கைரேகை வந்து பதிவு செய்யப்படும். இப்ப நீங்க பாஸ்போர்ட் எடுக்க போனாலும் அதாவது கடவுச்சீட்டை வெளிநாடு போறதுக்காக நீங்க கடவுச்சீட்டு ஒன்றை பெற்றுக்கொற பிள்ளைகள் தயவு செய்து யாரு ஷியாத் ஸ்கிரீன்ல கீழே வேண்டாம். சரியா? ரைட். அப்ப நீங்க கடவுச்சீட்டு ஒன்றை பெற்றுக்கொள்ள போகும்போது கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? உங்களோட கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் கைரேகை நீங்கள் பதிவு செய்கின்ற கைரேகை உங்களுடையது. அதே போல நீங்க வெளிநாடுகள்ல போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களோட கைரேகை வந்து கைரேகையும் அதே போல பெருவிரல் அடையாளங்களும் பதிவு செய்யப்படும். ரைட். அடுத்து நம்ம பார்த்தா வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் குடும்ப அங்கத்தவர் என்ற ரீதியில வந்து எம்மிடம் வந்து விருத்தி அடைய வேண்டிய அந்த குடும்பத்துடன் இணைந்து வாழ நாம் எப்படி நம்ம கிட்ட விருத்தி செய்ய வேண்டிய பண்புகள் தொடர்பா பார்த்தோம். அதுல மிக முக்கியமானது ஸ்கிரீன்ல கீழே வேண்டாம். சரியா? ரைட். நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளணும். அதே போல பாத்தீங்க சொன்னா தீயவற்றை பிள்ளைகள் மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல கீழே வேண்டாம். ரைட். அடுத்து பாருங்க இயலாமை அறிந்து நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மற்றவருடைய கருத்துக்கு நம்மளால மதிப்பளிக்க வேண்டும். அது தலைமைத்துவத்தை கட்டுப்படுது. அதே போல அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் தொடர்புடைய நம்ம வந்து பார்த்தோம். ரைட். அப்ப இதுவரைக்கும் பார்த்த அந்த 2 விடயங்கள் பிள்ளைங்க விளங்குச்சா அவங்களுக்கு? சரிம்மா. ரைட். இப்ப நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். பார்க்க போறோம் நம்ம வந்து அதாவது இந்த சமூகத்தில் காணப்படும் நல்லவைகளையும் அதே போல தீயவைகளையும் இனம் காணல் அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ள நம்ம வந்து போகலாம். சமூகத்துல பிள்ளைகள் கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. பாப்ப பிள்ளைகள் அந்த சமூகத்துல காணப்படக்கூடிய நல்லவைகள் நல்ல விடயங்களையும் அதே போல சமூகத்தில் காணப்படக்கூடிய தீயவைகள் தீய விடயங்களையும் நம்ம எவ்வாறு இனம் காண வேண்டும். சரியா? அதுதான் இந்த பகுதியோட நம்ம பார்க்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? முதலாவது பாருங்க இந்த குடும்ப அங்கத்தவராகுதல். சரியா? கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. பிள்ளைகள் பாப்பா நம்ம இந்த குடும்ப அங்கத்தவராகும் அதே போல சமூக பிரஜையாகும். சரியா? ஒரு குடும்ப அங்கத்தவரா ஒரு சமூக பிரஜையா நம்ம என்ன செய்யணும்? சமூகத்துல வாழும் பொழுது என்ன செய்யணும்? இந்த நல்ல எண்ணங்கள் அதே போல நல்ல ஒழுக்க நெறி நல்ல பழக்க வழக்கம் ஏன்னா போன்ற பண்புகளை நம்ம என்ன செய்யணும்? நம்மிடத்தில் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு குடும்பம் ஒன்றின் ஊடாகத்தான் என்ன செய்யறான்? ஒரு மனிதன் சமூகத்துக்குள் செல்கின்றான். பிள்ளைகள் ஸ்கிரீன்ல கீழ்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. சரியா? 36 பேர் இருக்கும், 35 பேர் இருக்கும். சரியா? ஒரு சிலர் செய்யற வேலைனால வந்து
ஏனைய மாணவர்களுக்கும் என்ன செய்யுது, அது தொந்தரவாக அமைகின்றது. எனவே தயவு செய்து ஸ்கிரீன்ல கீழே வேண்டாம். ஓகே, நம்ம பாடத்துக்குள்ள வருவோம். சரியா? அப்ப ஒரு குடும்ப அங்கத்தவராக குடும்பத்தினூடாக சமூகத்துக்குள் பிரவேசிக்கின்ற ஒருவரிடம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், ஒரு சமூகத்துக்குள்ள வாழணுமா இருந்தா அவர்கிட்ட நிச்சயமா நல்ல பண்புகள் விருத்தி அடையணும். அதே போல நல்ல காணப்படணும். ஒழுக்க நெறிகள், அதே போல நல்ல பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், இந்த பண்புகளை நம்ம என்ன செய்யணும், விருத்தி செய்து கொள்ள வேண்டும். சரியா? அது மட்டும் இல்ல பிள்ளைகள், இதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நல்ல கல்வியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? இந்த கல்வி மூலமா தான் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லலாம். ஓகேவா? அப்ப இத்தகைய செயற்பாடுகளை நம்ம என்ன செய்யணும், சிறப்பான முறையில கடைபிடிச்சாதான் என்ன செய்யலாம், நம் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்யலாம். எமது இலக்கை நோக்கி நம்மளால செல்ல முடியும். ரைட். முதலாக பார்க்கிறோம், ஒரு குடும்பம் ஒன்றினூடாக ஒரு மனிதன் என்ன செய்யறான், சமூகத்துக்குள் பிரவேசிக்கின்றான். அப்படி போகும்பொழுது சமூக அங்கத்தவராக மாறும் பொழுது, சமூகத்துடன் இணைந்து வாழும் பொழுது அவரிடம் சில நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன செய்யணும், விருத்தி அடைய வேண்டும். அதான் சொல்றாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், ஏன்னா நேரான சிந்தனைகள் விருத்தி அடையணும். அதே போல அவரிடம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒழுக்க நெறி காணப்பட வேண்டும். அதே போல நல்ல பழக்க வழக்கங்கள் காணப்பட வேண்டும். இப்ப இந்த விடயங்கள், 3 விடயங்களும் நம்மிடம் விருத்தி அடைந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம், சமூகத்தோட இணைந்து வாழக்கூடியது அமையும். இல்லை என்றால் சமூகத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம் நம்ம சமூகத்தை பிள்ளைகள் சமூகத்திலிருந்து நாம் விலக்கி வைக்கப்படுவோம். விளங்குதா உங்களுக்கு? நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நமக்கு விருத்தி அடையல, நாம் ஒரு சமூகத்துடன் வாழ என்ன செய்வோம், தகுதியற்றவராக ஆகிவிடுவோம். எனவே இத்தகைய பண்புகளை விருத்தி செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளை உயர்நிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு விடயம் தான் கல்வி. அந்த கல்வியை நம்ம என்ன செய்யணும், சரியாக பயன்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியின் ஊடாகத்தான் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு போகலாம். ஓகே பிள்ளைகள், இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா? விளங்கிச்சு சார். இப்ப பார்க்க போறோம். சரியா? அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொள்ளணுமா இருந்தா, கல்வியினூடாக நம்ம உயர்ந்த நிலையை அடையணுமா இருந்தா, சரியா, நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான சில நிறுவனங்கள் அவசியம். அந்த நிறுவனங்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, அந்த குடும்பம் வந்து மிக முக்கியமானது. ஒரு மனிதன் என்ன செய்யறான், ஆரம்பத்துல குடும்பத்தில் தான் முதலாவதா கற்றுக்கொள்கின்றான். விளங்குதா பிள்ளைகள்? குடும்பத்திடம் தான் விளைகிறான். அவன் முதலாவது கற்றுக்கொள்கின்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பம். அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் பாடசாலையில் கற்றுக்கொள்கின்றான். விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அப்ப முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையை, சரியா, உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அவசியமான நிறுவனங்கள், அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு சில நிறுவனங்கள் நமக்கு என்ன செய்யும், உதவி செய்கின்றது. அது மிக முக்கியமானது குடும்பம். இரண்டாவதா பார்க்கலாம் இந்த பாடசாலை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சமய நிறுவனங்களும் என்ன செய்யுது, நமது வாழ்க்கைக்கு வழி காட்டுகின்றன. அப்ப குடும்பத்தின் ஊடாக, குடும்பத்தில் ஒரு குழந்தை நன்கு கற்றுக்கொள்கின்றது. அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலைக்கு பாடசாலையிலும் தனது கல்வியை தொடர்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள். நல்ல நண்பர்களும் நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடையணுமா இருந்தா நல்ல நண்பர்கள் மிக மிக முக்கியம். சரியா? சில நேரங்களில் பார்க்கலாம் பிள்ளைகள், உங்கள் நண்பரை யாருன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா உங்களே அடையாளப்படுத்துவாங்க. இது இவரோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி. உங்கள் நண்பர் நல்லவராக இருந்தா ஏன்னா உங்கள் மீதும் நல்ல மதிப்பு வரும். உங்கள் நண்பர் ஒரு தீயவராக இருந்தால் உங்களை என்ன செய்வாங்க, அந்த கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க. சரியா? அடுத்து நல்ல நூல்கள். இந்த நல்ல நூல்களை பார்க்கலாம். நல்ல நூல்கள் நம்மட சிந்தனைக்கும் நம்முடைய எதிர்கால விருத்திக்கும் மிக மிக முக்கியமானது. நல்ல நூல்களை தேடி கற்க வேண்டும். சரியா? அது மிக முக்கியம். அடுத்து சிறந்த ஊடகத்துறை. இதுவும் நமது வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவி செய்கின்ற, பங்களிப்பு செய்கின்ற நிறுவனமா பார்க்கலாம். பிள்ளைகள் பார்ப்போம்.
ஆஹ், இப்ப பார்த்த விட உங்களுக்கு விளங்குச்சா உங்களுக்கு? Yes, sir. ரைட். பிள்ளைகள், உங்களோட நல்ல நண்பர்கள் யார் சொல்லுங்க பாப்போம். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சார் மெக்ஸலா சார் பெஸ்ட்டுக்கு ஷரப் சொல்லவா? சொல்லுங்க. அதிர்ஷ்டியா. அப்புறம் வந்து கிளாஸ்ல இருக்கிற கிளாஸ் கார்த்திக் முனை சார் ரைட். பிள்ளைகள், ஒவ்வொருத்தரா மைக் கவுண்ட் வந்து உங்களோட பேரை சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லுங்க. ஷரப் சொல்றேன். Sir, ஷரப் NRHL சொல்றேன். யாராவது best சொல்லுங்க. friend வந்து எலிஷா டோர்த்தி சார். ஓகே சார், ரைட். என்னோட அடுத்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்னோட வாப்பா சார். அவரோட வாப்பா. ரைட். ஓகே. அடுத்து பிள்ளைகள். சார் தவிஷ்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து மெக்ஸலா கீர்த்திகா கவிஷா ஓகேம்மா ஓகேம்மா, நன்றி நன்றி. வந்து சார் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சார் சொல்லுங்கம்மா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எங்களோட அம்மாவும் என்னோட அபியும் சார். ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி. சார் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பெஸ்டி வந்து சின்னனா சார். ஓகேம்மா, ரைட் ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. எனக்கு யாருமே இல்லம்மா, நான் எல்லாரோடையுமே ஒரே மாதிரி. நீங்க பேசுறது கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குமா? சார் மிதுண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சார் கிறிஸ்டிகன் சார். ஓகே, மிதுன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிறிஸ்டியன். ரைட். ஓகே ரைட். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் சார் எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இசாத் சார். இஷாத். ரைட். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஷாத். ஓகே. இன்னும் கிளியர் இல்லாம இருக்கும், லைன் கிளியர் இல்லாம இருக்குமா? ரைட். ஓகே, பாப்போம். ரைட். அப்ப நிச்சயமா நீங்க பார்க்கலாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல நண்பரை தான் நீங்க தெரிவு செஞ்சிருப்பீங்க. எனவே நல்ல நண்பர் ஓகேம்மா, ரைட். ஓகே. ஒரு நல்ல நண்பர் ஊடாக நீங்க பயணிக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாதையும் எப்படி இருக்கும்? நல்ல விடயமா இருக்கும். ஃபர்ஹாத சுஹாவி ஓகே, ஃபர்ஹாட சுவார்த்தம். ரைட். ஓகே. அப்ப நல்ல நண்பர்களாக நீங்க பயணிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயற்பாடு இது எல்லாமே என்ன செய்யும்? மிகவும் நன்றதாக இருக்கும். உங்களுடைய நண்பர் ஒரு தீவராக அமைகின்ற பொழுது உங்களுடைய செயற்பாடும் என்ன செய்யும்? உங்களுக்கு தீமையாக அமையும். சமூகத்துக்குள்ள உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒரு நல்லவராக உங்களால பிரகாசிக்க முடியாது. எனவே நாம் இப்ப பார்த்த விடயங்கள், அதாவது பாத்தீங்கன்னா குடும்ப ஒன்றின் ஊடாக சமூகத்துக்குள் பிரவேசிக்கும் ஒருத்தரை பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும்? அவரு சமூகம் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில நல்ல எண்ணங்கள், அதே போல ஒழுக்க நெறிகள், நல்ல பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை நம்ம என்ன செய்யணும்? விருத்தி செய்து கொள்ளணும். அதுடன் சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்வியையும் என்ன செய்யணும்? விருத்தி செய்து கொள்ளணும். ரைட். அப்ப அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட முன்னேற்றத்துக்கு அவசியமான நிறுவனங்கள் தான் பார்க்கணும். அதுல மிக முக்கியமானது குடும்பம். ஒரு மனிதன் என்ன செய்யறான்? ஒரு குழந்தை குடும்பத்தின் ஊடாகத்தான் என்ன செய்யுது? சமூகத்துக்குள் இணைக்கப்படுகின்றது. அவ குடும்பத்தில் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்கின்றது. ஒரு குடும்பம் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல்ல இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் ஊடாக அந்த பிள்ளை நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டு நல்ல முறையில் என்ன செய்து சமூகத்துக்குள் வருகின்றது. சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர் மத்தியில ஒரு நல்ல ஒரு சூழல் அமையவில்லை என்றால் அந்த குழந்தை என்ன செய்யுது? சமூகத்துக்குள் வரும் பொழுது தவறான வழியில் செல்லக்கூடிய தன்மையை அவதானிக்கலாம். அடுத்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக தாக்கம் செலுத்துகின்ற நிறுவனம் தான் பாடசாலை. எனவே பாடசாலைகளூடாக நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டு கொள்கின்றான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா சமய நிறுவனங்கள் வெறுமனே வழிபாட்டுக்கு மாத்திரம் இல்லாமல் மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்றைய சமய நிறுவனங்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு சமய நிறுவனமும் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களை நல்வழிப்படுத்துகின்றது, நல்லவர்களாக வாழக்கூடிய வழிகளைத்தான் சொல்லி தருகின்றது. ரைட். அடுத்து பார்க்கலாம் நல்ல நண்பர்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் இப்போ உங்க எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் அமைஞ்சிருக்காங்க. அப்படி நல்ல நண்பர்கள் அமைய பெற்றால்தான் நமது வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளலாம். அடுத்து நல்ல நூல்கள். நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்? நல்ல நூல்களை தேடி கற்க வேண்டும். பிள்ளைகள், நீங்க கடைசியா வாசிச்ச புத்தகம் எது சொல்லுமா? ஏதாவது புத்தகங்கள் வாசிங்களா?
சொல்லுங்க என்னம்மா சயின்ஸ் வினோத கனவு என்று புத்தகம் வாசிக்கலாம் சயின்ஸ் புத்தகம் ரைட் அப்ப புதிய புத்தகங்கள் நீங்க பாட புத்தகங்களையும் வாசிக்கலாம் பாட புத்தகங்களும் சொல்லுங்கம்மா சார் நான் கடைசியா வாசிச்ச புத்தகம் வந்து பிசாசு. ரைட் ஓகே ரைட் ஓகே நீங்க என்ன செய்யலாம் கடைசியா வாசிச்ச புத்தகம் வந்து டவுன் ஆஃப் த கேட் சார். ஓகேம்மா ரைட் ஓகே கட்டாயம் பிள்ளைகள் ஓகேம்மா ரைட் நன்றி நிறைய பேர் புத்தகங்களும் வாசிச்சிருக்கீங்க ரைட் சரியா அப்ப நீங்க புத்தகங்கள் என்ன செய்யணும் புதிய புத்தகங்களை தேடி நல்ல புத்தகங்களா தேடி வாசிக்கணும் உங்களோட பாட புத்தகங்களையும் வாசிக்கலாம் அதற்கு மேலதிகமாக உங்களோட வாசிக சாலையில பாடசாலை வாசிக சாலையில நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய புதிய விடயங்களை தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய புத்தகங்களை எடுத்து நீங்க கட்டாயம் வாசித்துக் கொள்ளணும் அடுத்து சிறந்த ஊடகத்துறை இதுவும் உங்களோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது பத்திரிகை என அந்த விடயங்களை கட்டாயம் செய்யணும் வாசிக்க பழகி கொள்ள வேண்டும் ரைட் அப்ப பிள்ளைகள் நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கணிச்சா பிள்ளைகள் அப்ப நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்வோம் ரைட் அடுத்த பகுதியை பார்ப்போம் கடைசியா வந்து உங்களோட வாழ்க்கையில விருத்திக்கு பங்களிப்பு செய்கின்ற நிறுவனங்கள் தொடர்பாக நம்ம பார்த்துருந்தோம் எல்லாரும் கலந்துரையாடி இருந்தீங்க ரைட் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் ரைட் பார்ப்போம் இப்ப நம்ம பார்த்தோம் அதாவது நமது வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் முதன்மையாக கற்றுக்கொள்கின்ற ஒரு இடமா வந்து நம்ம குடும்பத்தை சொல்லலாம் நான் முதல்ல சொன்னேன் குடும்பத்தின் ஊடாகத்தான் என்ன செய்யறான் ஒரு மனிதன் வந்து சமூகத்துக்குள் இணைக்கப்படுகின்றான் எனவே குடும்பமானது சிறப்பானதாக குடும்ப சூழல் நல்ல ஒரு சூழலாக அமைகின்ற பட்சத்துல குடும்ப சூழலானது நல்ல விதத்தில் அமைகின்ற பட்சத்துல அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்து சமூகத்துக்குள் நல்ல ஒரு பிரஜையாக செல்லக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம் ரைட் பார்ப்போம் இப்ப இந்த குடும்பத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு சொல்லி நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் பிள்ளைகள் தயவு செய்து ஸ்கிரீன்ல கீற வேண்டாம் ரைட் பார்ப்போம் ரைட் முதலாவது பாருங்க உங்கள் பெற்றோரும் குடும்பத்தில் உள்ள இல்ல கீரை வேணா ரைட் இந்த திருமையும் கீழ்பட்டிருக்கு ரைட் நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் இந்த குடும்பத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை சொல்லுங்க பிள்ளைகள் குடும்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இப்ப நீங்க குடும்பத்துக்குள் வாழ்ந்துகிட்டீங்க அது கூட்டு குடும்பமா இருக்கலாம் அல்லது கரு குடும்பமா இருக்கலாம் அப்ப குடும்பத்தின் மூலமாக கிடைக்கும் நன்மை சொல்ல முடியுமா சொல்லுங்க பாப்போம் பாதுகாப்பு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அன்பு சந்தோஷம் கிடைக்கும் சொல்றாங்க ரைட் வேற அனுபவம் கிடைக்கும் பிற்காலத்தை சரியான முறையில் அமைத்துக் கொள்றதுக்கான வழிய குடும்பத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாங்க ரைட் வேற வேற நல்ல தத்துவ கதைகள் சொல்லுவாங்க ரைட் ரைட் வேற பிள்ளைகள் சொல்லுங்க பிள்ளைகள் பாதுகாப்பு என்னமா கல்வியை தாய் தந்தை கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் கல்வியும் பெற்றுக்கொள்ளலாம் வேற பெரியோருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் ரைட் ஓகே நிறைய விடயங்களை கலந்துருக்கலாம் ரைட் பாவ பிள்ளைகள் இந்த குடும்பத்தின் மூலமாக ரைட் நமக்கு கிடைக்கக்கூடிய அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையை பார்ப்போம் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா
உங்களோட பெற்றோர் இருப்பாங்க தானே பிள்ளைகள்? உங்களோட பெற்றோர் இருப்பாங்க தானே? பெற்றோரும் அதே போல குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் இருப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் கரு குடும்பமா இருந்தா அம்மா அப்பாவோட பிள்ளைகள் இருக்கும், அப்ப அது கரு குடும்பம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டு குடும்பமா இருந்தா பெற்றோர் இருப்பாங்க, தாய் தந்தையர் இருப்பாங்க, ஒரு சில நேரங்கள்ல தாத்தா பாட்டி இருப்பாங்க. அது அம்மாட அப்பாவா இருக்கலாம், சில வேளை அப்பாட அப்பா அம்மாவும் இருக்கலாம். அதே போல மாமா மாமி, பெரியம்மா பெரியப்பா, சித்தப்பா சித்தி, இப்படிப்பட்ட சில உறவுகள் இருக்கலாம். நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள் உங்களோட பெற்றோர், அதே போல குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள். சரியா? இவங்க எல்லாரையும் எப்போதும் இருக்க ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னது? அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க உங்கள்கிட்ட? நம்மள்ட்ட முன்னேற்றத்தை தான் எதிர்பார்ப்பாங்க சார். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. படி உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யறாங்க? முன்னேற்றத்தின் உச்சத்தை அவங்களோட அதிகமா எதிர்பார்க்கறது என்னது? நீங்க என்ன செய்யணும்? வாழ்க்கையில சிறந்த முறையில் முன்னேற வேண்டும், அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க. சரியா? முதலா பார்க்கலாம் உங்களோட பெற்றோர், அதே போல குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், அவங்களோட எப்போதும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையை, ஏன்னா உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்கி நீங்க கொள்ளணும், அதைத்தான் அவங்கள்ட்ட மிக முக்கியமாக எதிர்பார்க்கின்றார்கள். சரியா? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னது? உங்களை மிகவும் சிறந்த பொறுப்புள்ள, உங்களை மிகவும் சிறந்த பொறுப்புள்ள என்ன செய்யணும்? பொறுப்புள்ள பிரஜையாக சமூகத்துக்கு வழங்கணும், அதுதான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா குடும்பத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டு சமூகத்துக்குள் போகின்றான். நான் முதல்ல என்ன சொன்னேன்னு கேட்டா, குடும்ப சூழல் ஆரோக்கியமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்துல சமூகத்துக்குள், குடும்பத்திலிருந்து சமூகத்துக்குள் பிரவேசிக்கின்ற அந்த பிள்ளை எப்படி செய்யும்? சமூக சூழலுக்கு பொருத்தப்பாடுடைய ஒரு குழந்தையாக, ஒரு ஆரோக்கியமான குழந்தையா சமூகத்துக்குள் சென்றடையும். இதைதான் பெற்றோர் எதிர்பார்க்கறாங்க. எனது அவங்களோட எதிர்பார்ப்பது எனது மிகவும் சிறந்த பொறுப்புள்ள பிரஜையாக உங்களை என்ன செய்யணும்? சமூகத்திற்கு வழங்கணும். ஓகேயா பிள்ளைகள்? ஓகே சார். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல குணங்களும் விருத்தி அடையணும். அப்ப குடும்பத்துல இருந்தா மனிதன் அதிகமா கற்றுக்கொள்கின்றான். நல்ல குணங்களை எங்க கற்றுக்கொள்கின்றான்? குடும்பத்திடம். கிட்டத்தட்ட 6 வயசுலதான் பிள்ளை என்ன செய்யுது? பாடசாலைக்கு செல்கின்றது. அதற்கு முதல் 5 வயது 4 வயது காலப்பகுதியில சில நேரங்கள்ல என்ன செய்யலாம்? முன்பள்ளிக்கு செல்லலாம். சரியா? அதற்கு முதல்ல என்ன செய்யுது? குடும்பத்துலதான் பிள்ளை இருக்கின்றது. அப்ப குடும்பத்தின் ஊடாகத்தான் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கின்றான். அப்ப மிக முக்கியமானது நல்ல குணங்கள். ஒரு மனிதனை விருத்தி அடைய வேண்டிய, சமூகத்துக்கு பயனுள்ள நல்ல குணங்கள் விருத்தி அடைய வேண்டிய ஒரு இடம் தான் குடும்பம். சரியா? அப்ப நல்ல குணங்கள் விருத்தி ஆகிறதுக்கும், அதே போல உங்களுடைய ஆற்றல்கள், சரியா, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகள், ஆற்றல்கள் என்ன செய்யணும்? அதனையும் என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல சிறந்த கல்வியையும், ஏன்னா அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிறந்த கல்வியையும் பெற்றுக்கொண்டு, ஏன்னா சரியா, சிறந்த கல்வியையும் பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? சமூகத்துக்குள்ள சிறந்த ஒரு கல்விமானா, சிறந்த ஒரு பிரஜையாக நீங்க பிரவேசிக்கணும், அதைத்தான் விரும்புறாங்க. ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே சார். அப்ப உங்களை சமூகத்துக்குள்ள ஒரு சிறந்த பிரஜையாக அனுப்புறதுக்கு தாய் தந்தையர், அதே போல பெரியவர், அவனோட குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், அவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க? பொறுப்புடன் செயல்படுறாங்க. அது அவங்களுடைய பொறுப்பாகவும் பாக்குறாங்க. சரியா? பிள்ளைகள் இப்ப விளங்கியது சார். முதலாக பார்க்கலாம் பெற்றோர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, அதே போல குடும்ப உறுப்பினர், குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்னது? உங்கள் வாழ்க்கைய சரியா எப்போதும் என்ன செய்யணும்? முன்னேற்றத்தை, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தான், முன்னேற்றத்தின் உச்ச அளவை தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. சரியா? அவங்க எதிர்பார்க்கறது மீண்டும் மற்றொரு விட என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு சிறந்த பிரஜை ஆகணும். அதாவது பொறுப்புள்ள சிறந்த பிரஜையாக உங்களை சமூகத்துக்குள் வழங்குறது தான் அவங்க என்ன செய்யறாங்க? பொறுப்புடன் செயற்படுற அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கடமையாவும் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம
நீங்க என்ன செய்யணும்? சிறந்த கல்வியை பெற்றுக்கொள்ளணும். அதே போல உங்களோட இருக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் ஊடாக நீங்கள் சமூகத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த விடயங்களை தான் உங்களுடைய தாய் தந்தையர் அதே போல உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் பெரியவர்கள் எல்லாருமே விரும்புகின்ற விடயம் இவைதான். சரியா? அப்ப இந்த விடயங்களை நீங்க கற்றுக்கொண்டு இதில் தேர்ச்சி அடைந்து கொண்டு சமூகத்துக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக என்ன செய்றாங்க? அவர்கள் உங்கள்கிட்ட மிகவும் பொறுப்புடன் செயல்படுகின்றார்கள். இப்ப பிள்ளைய பாடசாலை அனுப்புறதுல இருந்து அவங்களுடைய திறமைகளை கொண்டு வர எல்லா விடயங்களையும் என்ன செய்றாங்க? தாய் தந்தையர் முன்னின்று செயற்படுறாங்க. அதற்கு காரணம் உங்களை ஒரு நல்ல பிரஜையா சமூகத்துக்குள் ஒப்படைக்க வேண்டும். அதை நீங்க முதலாவது உணரணும். ஓகே பிள்ளைகள்? இப்ப தாய் தந்தை படுகின்ற கஷ்டம் அவங்க உங்களுக்காக எந்த அளவு அர்ப்பணிப்போட செயற்படுகின்றார்கள் என்பதை உணர்ந்து நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும் சார். ரைட், படிக்கணும். படிக்கணும். அதே போல அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணும். அதுதான் மிக முக்கியமானது. கல்வி கற்க வேண்டும். உங்களுக்கு வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையினை வெளிக்கொண்டு வேண்டும். விளங்குதா? அப்ப அதன் ஊடாகத்தான் என்ன செய்யலாம்? நீங்க சமூகத்துக்குள் நல்ல பிரஜையாக பிரவேசிக்கலாம். உங்களை நல்ல ஒரு பிரஜையாக சமூகத்துக்குள் அனுப்பி வைப்பதற்காகத்தான் உங்களுடைய பெற்றோர், குடும்பத்தில் உள்ளவர்கள், பெரியவர்கள் எல்லாருமே இணைஞ்சு செயற்படுறாங்க, பொறுப்புடன் இணைஞ்சு செயற்படுறாங்க. அந்த விடயத்தை நீங்க என்ன செய்யணும்? நீங்க விளங்கி உங்களுடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். நீங்க உங்களோட கடமையை சரிவர செய்வீங்களா? ஓகே சார். செய்வேன் சார். உங்களோட கடமை செய்யறோம்னு சொல்றாங்க. என்ன ரைட். அப்ப பெற்றோர்களை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்காகவே தான் வாழ்றாங்க. உங்களுக்கே வாழ்ந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பாடுபடுறாங்க. சரியா? உங்களை ஒரு நல்ல பிரஜையாக சமூகத்துக்குள் அனுப்ப வேண்டும். கல்வியினூடாக உங்களுடைய வாழ்க்கையினை என்ன செய்யணும்? வளமாக்க வேண்டும். இதெல்லாம் என்ன செய்யறாங்க? பெற்றோரும் தாய் தந்தையரோட சேர்ந்து வீட்டில் உள்ள பெரியோரும் செயற்படுகின்றார்கள். சரி, அதனாலதான் பார்க்கலாம் பிள்ளைகள் ஏன்னா பெற்றோரை இந்த சில சமயங்கள் என்ன செய்யுது? தெய்வமாக போற்றுகின்றது. சரியா? அனைத்து மதங்களையும் பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? தாய் தந்தையரை உயர்வாக போற்றுகின்றார்கள். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். அப்ப எல்லா மதங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா தாய் தந்தையருக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்குது. காரணம் அவங்க பிள்ளைகளுக்காக செய்கின்ற அர்ப்பணிப்பு, பிள்ளைகளுக்காக செய்கின்ற சேவை, ஏன்னா அவங்களுடைய கடமையா பாக்குறாங்க. அவங்களோட பிள்ளைகளை நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற அர்ப்பணிப்பு. அதனாலதான் தாய் தந்தை என்ன செய்றாங்க? உயர்வான இடத்துல இருக்காங்க. அதே போல எல்லா மதங்களும் அவங்கள உயர்வான இடத்துல போற்றுது. அதே போல அவர்கள் தெய்வமாக பார்க்கப்படுகின்றார்கள். சரியா? நீங்களும் தாய் தந்தையர் சொற்படி நடக்கிறீங்களா பிள்ளைகள்? ஆமா சார். தாய் தந்தை குரு தெய்வம். ஓகே. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்ப ஓகே. அப்ப எந்த இடத்திலையும் மாதா பிதா தாய் தந்தையர் தான் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள். அப்ப அவர்கள் உங்களுக்காக செய்கின்ற சேவைகளை, உங்களுக்காக அவர்கள் செய்கின்ற தியாகங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சரியா? நினைத்து பார்த்து அவருடைய ஆசை என்னவோ அந்த ஆசையினை நீங்க என்ன செய்யணும்? கல்வியினூடாக நிறைவேற்ற வேண்டும். சரியா? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல சில அம்மா அப்பா ரொம்ப அன்பா இருப்பாங்க. சில பேரண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கண்டிப்பாவும் இருப்பாங்க. அப்படித்தானே? எஸ் சார். ரைட். சில நேரம் வீட்டுல அம்மா அன்பா இருப்பாங்க, அப்பா கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாரு. சில நேரங்கள்ல அம்மா கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்க, அப்பா அன்பா இருப்பாரு. சரியா? ரைட். அப்ப அந்த கண்டிப்பையும் அந்த அன்பையும் ஏற்றுக்கொண்டு அது ரெண்டையும் நீங்க ஏத்துக்கணும். பிள்ளைகள்
விளங்குச்சா? அவர்கள் செய்கின்ற அந்த அரவணைப்பு அன்பையும் அதே போல அந்த கண்டிப்பையும் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும், உங்களோட வாழ்க்கைய சிறப்பாக்கி கொள்ள முயற்சிக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே சார். Alright. ஓகே அப்ப சார் எல்லா இடங்கள்லயும் அன்பும் அரவணைப்பும் ஓகே மட்டும் சார். இருக்காது, சில நேரங்கள்ல கண்டிப்பும் இருக்கும். அப்ப அந்த கண்டிப்பு வந்து காரணம் வந்து உங்களை நல்வழிப்படுத்துறதுதான். இப்ப அப்பா அப்பா சில நேரங்கள்ல உங்களை ஏசிட்டாரு, இல்ல அம்மா சில நேரங்கள்ல உங்களை ஏசிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான். அது வேற எந்த நோக்கமும் கிடையாது. விளங்குதா? அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என் அம்மா என்னை ஏசுறது நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா அந்த விடயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போல அவருடைய கண்டிப்பையும் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 விடயங்களையும் ஏற்றுக்கொண்டா தான் நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யலாம், நம்ம வந்து வளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியா? அப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குச்சா? ஆமா சார் சார் அப்ப நீங்க ஓகே, அப்ப குடும்ப உறுப்பினர் என்ற வகையில நீங்க உங்களோட தாய் தந்தையோட கனவை நனவாக்குவீங்களா? நிச்சயமா நிறைவேற்ற வேண்டும். தாய் தந்தையுடைய என்னமா விலகல? நிச்சயமா நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அதுதான் நம்முடைய கடமையாக பார்க்கப்படுகின்றது. நமக்காக பாடுபடுகின்ற, நம்மளோட முன்னேற்றத்துக்காக செயற்படுகின்ற அந்த தாய் தந்தையுடைய சொற்படி நடந்து அவருடைய கனவுகளை நம்ம என்ன செய்யணும், கல்வியினூடாக நிறைவேற்ற வேண்டும். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே சார். ஓகே, அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா? விளங்குச்சு சார். ஓகே பிள்ளைகள், ரைட். அப்ப நீங்க ஒரே ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை கலந்துரையாடுவோம். எழுதி கொள்ளுங்க. குடும்ப அங்கத்தவராக இருக்கும் உங்களிடத்தில் விருத்தி அடைய வேண்டிய சில பண்புகளை குறிப்பிடுக. குடும்ப அங்கத்தவராக இருக்கும் உங்களிடத்தில் விருத்தி அடைய வேண்டிய சில பண்புகளை குறிப்பிடுக. நம்ம ஏற்கனவே கலந்துரையாடிய விடயங்கள் தான், அதை கொஞ்சம் நீங்க மீட்டுக் கொள்ளுங்கள். குடும்ப அங்கத்தவராக இருக்கும் உங்களிடத்தில் விருத்தி அடைய வேண்டிய சில பண்புகளை குறிப்பிடுக. சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைய தினம் வந்து நம்ம 3 முக்கியமான விடயங்கள் பார்த்தோம். முதலாவது உங்களுடைய இந்த சுய அடையாளம் பார்த்தோம். அதுல மிக முக்கியமா கைவிரல் அடையாளம், அதே போல பெருவிரல் அடையாளம், DNA பரிசோதனை போன்ற விடயங்கள் நம்ம வந்து கலந்துரையாடினோம். அதன் ஊடாக ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டவர், அதை நம்ம வந்து அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குடும்ப அங்கத்தவராக இருக்கும் நம்மிடம் வந்து விருத்தி அடைய வேண்டிய விடயங்கள் தொடர்பா கலந்துரையாடினோம். இறுதியாக வந்து சமூகத்தில் விடயங்கள், நல்லவைகளையும் அதே போல தீயவைகளை, நல்லவைகளை இனம் காணலும் அதே போல தீயவைகளை தவிர்த்தல் போன்ற விடயங்களை பார்த்தோம். அதுல நாம் நல்லவராக வாழ்வதற்கு நமக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்கள் தொடர்பா பார்த்தோம். குடும்பம், பாடசாலை, சமூக சமய நிறுவனங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல நூல்கள், இதெல்லாம் பார்த்தோம். ரைட். அதுல மிக முக்கியமா இந்த குடும்பத்தின் ஊடாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், நல்ல விடயங்கள் தொடர்பா தற்பொழுது நாம் கலந்துரையாடி இருந்தோம். அப்ப இன்றைய தினம் பார்த்த விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? என்னமா நீங்க சொன்ன கேள்வியை கொஞ்சம் திரும்ப சொல்லலுமா? ரைட், ஓகேமா. குடும்ப அங்கத்தவராக இருக்கும் உங்களிடத்தில் விருத்தி அடைய வேண்டிய பண்புகளை குறிப்பிடுங்க. சில பண்புகளை குறிப்பிடுங்க, அவ்வளவுதான். சின்ன கேள்வி ஒண்ணு. ஓகேவா? ரைட். அப்ப இன்றைய தினத்துல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாம் அடுத்த கிளாஸ்ல
சந்திப்போம். நன்றி. குட் நைட். Bye sir. Good night. Thank you, sir. Bye Bye, sir. Bye, sir. Good night sir. Bye sir. Bye. Bye. Good night. Bye.